ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே லஞ்சுக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சாதம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆயில் சேர்த்து தண்ணி சூடானதும் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை போட்டு நல்லா வேக வச்சிடலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 80% வெந்தால் போதும், ரொம்ப வேக வைக்க வேண்டாம். இப்போ நம்மளுக்கு தேவையான பதத்துக்கு ரைஸ் வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வடிகட்டி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு முட்டையை ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ முட்டையை நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுடலாம். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நீட்டாக கட் பண்ணி வச்சு கேரட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸ், கேப்சிகம், பீன்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் ரொம்பவுமே வதங்கக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் இதில் சேர்த்துட்டு லைட்டாக பெப்பர் பவுடர் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஸ்க்ராம்பிள் பண்ண எக்கையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.